Very good morning. முன்னொரு காலத்தில் கோபி என்ற ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சில ஏக்கர் நிலம் இருந்தது. ஒரு கோடைக்கால மதிய வேளையில் அந்த ஏழை விவசாயி தன் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய மண்வெட்டி ஏதோ ஒன்றில் தட்டியது. பிறகு அவர் தொடர்ந்து தோண்டினார். இது ஒரு பெரிய உலோகப் பானை என்றார் கோபி. அது 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு சோறு சமைக்க போதுமான அளவு பெரியதாக இருந்தது. இது எனக்கு எந்த பயனும் இல்லாதது போல் தெரிகிறது. நான் இன்னும் ஆழமாக தோண்டுகிறேன். ஒருவேளை வேறு ஏதாவது கிடைக்கலாம் என்று கோபி நினைத்தார். அவர் தொடர்ந்து தோண்டினார். நீண்ட நேரம் தோண்டிய பிறகு கோபிக்கு சோர்வாக இருந்தது. இதனால் எந்த பயனும் இல்லை. இந்த நிலத்தில் எதுவும் இல்லை என்று அவர் நினைத்தார். பிறகு திடீரென்று விரக்தியில் மண்வெட்டியை அந்த பானைக்குள் வீசிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் புறப்பட எழுந்தபோது அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அந்த பானைக்குள் 100 மண்வெட்டிகள் இருந்தன. இது ஒரு மாயப்பானை. இந்த பானைக்குள் இந்த மாம்பழத்தை போட்டு என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்று கோபி நினைத்தார். பிறகு கோபி ஒரு மாம்பழத்தை பானைக்குள் போட்டார். அவருக்கு ஆச்சரியமாக அந்த பானைக்குள் 100 மாம்பழங்கள் இருந்தன. கோபி அந்த பானையை தன் வீட்டிற்கு கொண்டு சென்று யாருக்கும் தெரியாதபடி ஒரு ரகசிய இடத்தில் வைத்தார். அதன் பிறகு அவர் அதில் பல பொருட்களை போட்டார். அனைத்தும் 100 மடங்காக பெருகின. அந்த பானையின் மூலம் அவர் ஒரு பணக்காரர் ஆனார். அந்த பானையை பற்றியும் அது இருக்கும் இடத்தை பற்றியும் அரசனுக்கு தெரிய வந்தது. அந்த அரசன் அதை பற்றி அறிய ஆவலாக இருந்தான். மேலும் அவன் ஒரு பேராசைக்கார அரசனாகவும் இருந்தான். அந்த மாயப்பானையின் ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அது மதிப்புமிக்கதாக இருந்தால் அது அரச கருவூலத்தில் இருக்க வேண்டும் என்று அரசன் நினைத்தான். பிறகு உடனடியாக விவசாயியையும் அவனது பானையையும் கொண்டு வருமாறு தன் ஆட்களுக்கு அரசன் கட்டளையிட்டான். மாயப்பானை அரசனின் அறைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அரசன் நினைத்தான், இந்த பானையை இவ்வளவு மாய சக்தி கொண்டதாக மாற்றும் விஷயம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அவன் உள்ளே எட்டி பார்த்தான். கவனக்குறைவாக அவன் வழுக்கி அந்த பானைக்குள் விழுந்தான். அவன் அந்த மாய பானையிலிருந்து வெளியே வந்தபோது அங்கே 100 அரசர்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அனைத்து அரசர்களும் சிம்மாசனத்தில் ஏற முயன்றனர். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு இறந்து போனார்கள். அந்த மாயப்பானை அரச கருவூலத்தில் கிடந்தது. அந்த முட்டாள் அரசன் ஆசையின் காரணமாக என்னிடமிருந்து அந்த மாயப்பானத்தை பறித்து கொண்டான். இறுதியில் அவன் இறந்துவிட்டான். இந்த மாயப்பானமே அரசனை கொன்றுவிட்டது என்று அந்த விவசாயி கூறிவிட்டு தன் பாதுகாப்புக்காக அந்த மாயப்பானத்தை அரசனின் கருவூலத்திலேயே வைத்துவிட்டு சென்றான். நீதி, பேராசை கொள்ளாதீர்கள். உங்களிடம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.